அர்ஜென்டினா கால்பந்தாட்ட வீரர் லயோனா மெஸ்ஸிக்கு உலகிலேயே சிறந்த விளையாட்டு வீரருக்கு வழங்கக்கூடிய விருது அவருக்கு கிடைத்துள்ளது. அதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போமா? அடுத்தபடியாக விளையாட்டுக்கு போவோம் நம்ம. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லியோனல் மெஸ்ஸி அந்த உலக கால்பந்து போட்டியில் அப்படிங்கிற அந்த விருதானது அந்த ஒரு டீம், அதாவது அர்ஜென்டினா டீமுக்கு இந்த மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது. லாரஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி மெஸ்ஸி தன்னுடைய கடும் உழைப்பாலும் விளையாட்டு திறமையாலும் மென்மேலும் விருதுகளையும் பதக்கங்களையும் கண்டிப்பாக பெறுவார் என்று நம்புவோம். தொழில்துறையில் மட்டும்தான் அதிகம் சம்பாதிக்க முடியும் என்பதில்லை. விளையாட்டுத் துறையிலும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். விளையாட்டுத் துறையில் கோடிக்கணக்கில் சம்பாதித்த விளையாட்டு வீரர்களை பற்றி சற்று விரிவாக பார்ப்போமா? அடுத்தபடியாக விளையாட்டுத் துறைக்கு அடுத்தபடியாக போவோம். அதாவது தொழில்துறை, வியாபாரத்துறை, இதில் ஏராளமாக சம்பாதிக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் இருக்குது. இந்தியாவிலே நம்ம பார்த்துருப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அதை ஓனர் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் முகேஷ் அம்பானி. அவர் பிஸ்னஸில் அந்த அளவுக்கு சம்பாதிச்சு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள வீடுகளெல்லாம் கட்டியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். தொழில்துறையில் அந்த மாதிரி, தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் இந்த மாதிரி ஏராளமாக சம்பாதிக்கிறார்கள். அதே மாதிரி விளையாட்டு துறையிலையும் அந்த விளையாட்டு வீரர்கள் சில மட்டும் இல்லை, பல விளையாட்டு வீரர்கள் ஏராளமான அளவில் சம்பாதிக்கிறார்கள். அவங்க அந்த உலக அளவிலான போட்டிகளில் நிறைய போட்டிகளில் பங்கு பெற்று, உலக அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவதன் மூலமாக அவர்கள் ஏராளமான பணம் சம்பாதிக்கிறார்கள். இந்த மாதிரி சம்பாதிச்சதில்லை இதுவரைக்கும் உலகத்திலே அதிகமான பணம், அதாவது விளையாட்டில் சம்பாதித்த 5 வீரர்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதில் 5வது இடத்துல இருக்கிறவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் கால்பந்தாட்ட வீரர், உங்களுக்கு தெரியும். அவர் கால்பந்தாட்ட வீரர் ரொனால்டோ. அவர் போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்தவர். அந்த டீமுக்காக விளையாடுறவர். அவர் இந்த விளையாட்டில் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 13,084 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. சம்பாதிச்சு 5வது இடத்தை பெறுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக 4வது இடத்தை அதாவது ஜாக் நிக்லாஸ் அப்படிங்கிறவர் கோல்ஃப் விளையாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். பெரிய பெரிய வசதி உள்ளவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு கோல்ஃப் விளையாட்டு, வெள்ளைக்காரங்க விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டில் அமெரிக்க வீரரான அவர் நிறைய விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று நிறைய கோப்பைகள் மட்டும் இல்லை, அவர் சம்பாதித்துள்ள தொகை 13,395 கோடி ரூபாய் அவர் சம்பாதிச்சிருக்காரு. இவரை விட அதிகமாக அடுத்தபடியாக 3வது இடத்துக்கு வர்றாரு. அதாவது அர்னால்டு பால்மர் அப்படிங்கிறவர். அவரும் அமெரிக்கர். அந்த கோல்ஃப் விளையாட்டில் தான் அவர் ஏராளமான பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவர் சம்பாதிச்சிருக்கக்கூடிய அந்த தொகையானது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 13,971 கோடி ரூபா சம்பாதிச்சு அவர் 3வது இடத்தை வகிக்கிறாரு. அவரை விட அதிகமாக, அதாவது 2வது இடம், அதாவது டைகர் வுட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கோல்ஃபை பொறுத்தளவில் அது உலகம் பூரா அவருடைய பெயர் அடிபட்டுது, டைகர் வுட்டு. அவர் அந்த கோல்ஃப் விளையாட்டில் பெரிய மாஸ்டர். அவர் அதிகம் சம்பாதிச்சதில் 2வது இடத்தை வகித்து அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னாச்சுன்னா 20,703 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. 20,703 கோடி ரூபாய் சம்பாதிச்சு அவர் 2வது இடத்தை பெற்றிருக்காரு. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம், முதல் இடத்தை யார் பெற்றிருக்கா அப்படின்னாச்சுன்னா உலகத்திலே பெரிய அந்த பாஸ்கெட் பால்
கூடைப்பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ்கெட்பால் வீரர், அவர் பேர் மைக்கேல் ஜோர்டன். அவர் உலகத்திலே அதிகமாக சம்பாதித்த விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறாரு. அவரும் அமெரிக்காவை சேர்ந்த விளையாட்டு வீரர் தான். அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா 27,120 கோடி ரூபா சம்பாதிச்சு உலகத்திலே அதிகமாக சம்பாதிச்ச, அதாவது விளையாட்டு துறையில் உலகத்திலே அதிகமாக சம்பாதித்த ஒரு மாமனிதனாக திகழ்கிறார். என்னங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி. இந்த வார நிகழ்ச்சியில், அதாவது உலகை சுற்றி 360 டிகிரி நிகழ்ச்சியில் உங்களுடன் பல தகவல்களை நல்ல முறையில் பகிர்ந்து கொண்டேன். அதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல ருசிகரமான நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ். சம்பத். வணக்கம்.